Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம crochetலே நம்ம எப்படி alphabet design பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே happy new year friends. இந்த ஆல்ஃபபெட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம பர்த்டேக்கு பேக் ட்ராப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே இல்லை வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பேக் ட்ராப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பர்சனலைஸ்டாக நம்மளோட நேம்ஸ் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நேம்ஸ் நம்ம இதே மாதிரி க்ராச்செட்டில் பண்ணிவிட்டு மேலே நூல் கோர்த்து நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது A to Z வரைக்கும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சீரீஸ் மாதிரி போகும். ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல் நமக்கு yarn தேவை. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் இந்த yarn நீடில், டார்னிங் நீடில். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ராச்செட்டிங்கில் புதுசாக இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பேசிக் லெசன்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதோட டியூட்டோரியல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நானுமே க்ராச்செட்டிங் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி. ஒரு 5 லெசன்ஸ் தான், பேசிக்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே க்ராச்செட்டிங்கில் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண பழகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இயரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிஜமாகவே. ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். ஸ்லிப் நாட் செயின் 30 செயின்ஸ் போடணும். ஸோ செயினுக்கு யானை இப்படி கிராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த நாட் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம அப்படியே இழுக்க பார்க்கணும். ஓகே, இதான் ஒரு செயின். ஓகே, இந்த V 1 V தான் 1 செயின். ஸோ 1 2 3 4 5 பார்த்தீங்களா, 1 2 3 4 5 30 செயின்ஸ் போடணும். 5 போட்டிருக்கேன். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ 30 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் செயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த ஏ பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின்னா நம்ம எப்போவுமே இதை தான் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு V. ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் செயின், இது 1 இது 2. இந்த செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். yarn ஓவர் செகண்ட் செயினில் ஹூக் இன்செர்ட் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும். டபுள் க்ரூஷே, ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அகெயின் yarn ஓவர் செகண்ட் 2 லூப்ஸ். ஓகே, இதான் 1 டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் 13 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு V 1 2 3 4 இதே மாதிரி 13 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ டபுள் க்ரூஷேக்கு யானை இப்படி ஹூக் மேலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் செயினில் ஹூக் இன்செர்ட் பண்ணுங்கள். யானை ஹூக் வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். yarn ஓவர் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், yarn ஓவர் நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ். ஓகே, 1 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 3 4 4 பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டபுள் க்ரூஷியுமே பார்த்தாலே தெரியும், ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும். 1 இது 2 இது 3 இது 4. இதுதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே. ஓகே, பெண்ட் ஆகி இருக்குதுல்ல அது.
12, 13. Okay, so 13 chains-க்கு 1 time double crochet பண்ணியிருக்கிறேன். ஓகே, நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்க செயினில், இந்த ஒரே செயினில் 5 times double crochet பண்ண போகிறேன். yarn over, சேம் செயினில் 1, அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். செயின்குள்ளே 2, 3, 4, 5. ஓகே, 5 times double crochet பண்ணியிருக்கிறேன். 1, 2, 3, 4, 5. இப்போ ரிமைனிங் உங்களுக்கு வந்து 14 chains இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பண்ணது கரெக்டுன்னு மீன் ஆகும். ஸோ ரிமைனிங் 14 chainsலையுமே 1 time double crochet பண்ணணும். yarn over, நெக்ஸ்ட் செயினில் 1 time double crochet, 1, 2, 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொரு செயின்லேயுமே 1 time டபுள் crochet பண்ணுங்கள். 14 லாஸ்ட் 14 செயின்ஸுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். 8, 9, 10, 11, 12, last 2 chains left, 13, next last chainல slip knot போட்டு ஆரம்பிச்ச first chain 14. ஓகே, இந்த லாஸ்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக 2 stitches அப்படி ரிமைனிங் இருக்குது. நீங்கள் 14 பண்ணதுக்கப்புறமும் ஸ்டிச்சஸ் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹூக்கை மேலே தூக்கிட்டு ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. இந்த லாங் டெயில் பண்ணிகிட்ருக்கோம்ல, இதை பிடிச்சி நீங்கள் ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அன்டூ ஆயிரும். ஓகேவா, இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யானை கட்டெலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாக எந்த இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ, மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். நானும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷன் செயின்லேருந்து அகெயின் நான் திருப்பி ஒரு வாட்டி பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபினிஷ் ஆனால் தான் நமக்கு வந்து இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏவோட இது வரும். எல்லாம் இந்த இடத்துல 2 செயின் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, இப்போ அகெயின் நான் வந்து லாஸ்ட்டு செயின்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ 14 போட்டோன்னே எனக்கு எண்டில் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இது இப்படி வச்சிட்டோன்னா நமக்கு பாருங்கள் ஏ ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த இன்பிட்வீன் இருக்கிற இந்த ஸ்லீப்பிங் லைன் இருக்குல்ல, அது மட்டும் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம இதோட முடிச்சிருக்கோம். இதான் நம்மளோட லாஸ்ட்டு இந்த டபுள் crochet. இப்போது இந்த டபுள் crochetல இந்த சென்டரில் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த வி மாதிரி தெரியுதுல, இந்த சைடு இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு யானை இப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட்டுறணும். அகெயின் நம்ம நாட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டு போட்ட இந்த கார்னரில் 2 times, இந்த கார்னரில் 2 times ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1 time, அகெயின் 2 time. ஸோ நமக்கு வந்து அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். கார்னரில் 2 times பண்ணால் அப்படி பெண்டாக இருக்கிற ஷேப் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர் ஸ்டிச்சில் வந்து 4th ஸ்டிச் வரைக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்லிப் நாட் போட்டது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுதான் ஃபஸ்ட் 1 2 3 4. ஓகே, இந்த 4 ஸ்டிச்சஸ்க்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் 1, நெக்ஸ்ட் ஸ்டிச் 2, next third time 3, next fourth time. So next 4 stitchesக்கு slip stitch பண்ணியிருக்கிறோம். ஓகே, செயின் 6 பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஓகே, 6 செயின்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். எந்த பிளேஸில் பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் குரூஷேவாக இருந்துச்சு. நம்ம இதுலேருந்து என்ன பண்ணோம், 1 2 3 4 ஸ்டிச்சஸ் பண்ணோம். ஸோ இதோட சேர்த்தோன்னா 5. அதே மாதிரி இங்கேயுமே இது 1 ஃபஸ்ட்டு டபுள் குரூஷே 1 2 3 4 5. ஸோ இந்த 5th டபுள் குரூஷேயில் இந்த பக்கம் வருது பார்த்திங்களா செயின், அந்த செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் 5th டபுள் குரூஷே. இதில் வர செயின் வந்து இங்கே இருக்குது. இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பேக் சைடில் இப்படி நீங்கள் விட்டுட்டு யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, இப்படி நம்ம ஆப்போசிட்டில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த இந்த வி ஸ்டிச் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், 2 ஸ்டிச்சஸில். ஓகே, இப்போ வந்து ஏவை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த செயின் 6 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த செயின் 6ல் வந்து ஒர்க் பண்ணிட போகிறோம். இதுதான் லாஸ்ட். இது ஒர்க் பண்ணோன்னா நமக்கு ஏ ஃபுல்லாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஏ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. டபுள் குரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். இங்கே வந்து நமக்கு செயின் 6 செயின்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 செயின்ஸை வந்து டபுள் குரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் குரூஷே டுகெதர்னால் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் யான் ஓவர், பக்கத்தில் இருக்க செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் 3 லூப்ஸையுமே யான் ஓவர் பண்ணி எடுத்துடணும். ஓகே, டபுள் குரூஷே டுகெதர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு ரிமைனிங் எத்தனை செயின்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஓகே, 4 செயின்ஸ் இருக்குது. அதில் 1 2 இந்த நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸுக்கு மட்டும் 1 டைம் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். இதில் 1 டைம் டபுள் குரூஷே, இதில் 1 டைம் டபுள் குரூஷே. ஸோ யான் ஓவர், 1 time double crochet, again next chain அதில் insert பண்ணி 1 time double crochet. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ரிமைனிங் 1 2 செயின்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும். அதை வந்து டபுள் குரூஷே டுகெதர் பண்ணிடலாம். நம்ம எப்படி இங்கே பண்ணோமோ அதே மாதிரி. யான் ஓவர்,
ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. அகெயின் லாஸ்ட் ஸ்டிச் yarn over, லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 loops, அகெயின் yarn over 3 loops. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ண முடியும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏவை. ஓகே, இதில் இதுக்கப்புறம் 1 2 இந்த செகண்ட் இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, சென்ட்ரா இன்பிட்வீன் இதுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் தெரியுது. அந்த ஸ்டிச்லேயும் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏ முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் யான் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. டார்னிங் நீடில் வச்சு நம்ம ரிமைனிங் எட்ஜஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏ வந்து ஸ்டிஃபாக நிற்கணுன்னா ஒரே ஒரு டிப் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு புக்கில் வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து யானை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஃபிட்டு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஏ ஆல்ஃபபெட் ஏ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி லெட்டர்ஸ் க்ராச்செட் லெட்டர்ஸ் வச்சு கூட நீங்கள் கீ செயினாக கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல கிஃப்ட் ஐடியாவாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.